லைவ்ல ஒரு சம்பவம் போச்சு. ஆக்சுவலா பார்வதிக்கு கமருதீன் மேல இவ்வளோ லவ்வா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. அப்படியே அன்பு பயங்கரமா பொழியிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கமருதீன் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிறத பார்க்கும்போது அவ்வளோ பொசசிவா ஃபீல் பண்றாங்க. ஸோ எங்க அரோரா கமருதீனை தட்டி தூக்கிட்டு போயிடுவாளோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஆக்சுவலா ட்ரையாங்கிள் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை ஓப்பனாக சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து அரோரா பக்கத்தில் க்ளோஸ் ஆகிறது ஒரு மாதிரி இருக்கு, அது சரியில்லை அப்படின்ற மாதிரி இவங்களே ஃபீல் பண்றாங்க. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்வதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அரோரா வந்து இது கமருதீனை தூக்கி போயிடுவாளோ அப்படின்ற பயம். அரோராக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்வதி வந்து கமருதீனை தூக்கிட்டு போறாலும் பயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கமருதீனுக்கு வந்து யார் வந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. இது ஒரு கன்றாவி காதல். எனிவேஸ் அந்த கன்றாவி காதல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிளா மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அரோராக்கு இருக்க ஃபீலிங் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் கிட்ட ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பழகுறாங்க. அவன் ஏதோ காமெடி பண்றான் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குற வரைக்கும் இருக்குது. ஆனா இதுல இன்னொரு உள்குத்து ஒன்று இருக்குங்க. என்ன தெரியுமா? ஆக்சுவலா இப்போ அரோரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறாங்க. ஆனா கமருதீன் அரோராவை எப்படி பாக்குறாருன்னு தெரியல. ஏன்னா ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் சொல்றாப்ல. எங்க பார்வதி அடிச்சா அரோரா கிட்ட வந்து ஓட்டிக்கிறாரு. சோ அரோரா அடிச்சா பார்வதி கிட்ட போய் ஓட்டிக்கிறாரு. ஒண்ணுமே புரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் கமருதீனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுச்சு. விஜய் சேதுபதி எப்ப வீக்கெண்ட்ல ஏத்தி விட்டாரோ அப்பயே நினைச்சேன் பார்வதியை லவ் கண்டென்ட் பண்ண சொல்லி தூண்டுறாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா உங்க அம்மாக்கு மட்டும் நீங்க கிளாரிட்டி கொடுத்தா போதும், நீங்க அடல்ட் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார்ல, அங்கேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலா வந்து தலைவன் வந்து ஏத்தி விட்டாங்க. அப்போ இந்த லவ் கண்டென்ட் இதுக்கப்புறம் பீக் ஆக போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல, இப்பயே ஸ்டார்ட் ஆகும்னு எதிர்பார்க்கல. நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள், அதான் ஒன்றா உட்காந்து பேசுறது, கணத்தை பிடிச்சிக்கிறது, தடவுறது, இதெல்லாம் நடந்தது. ஆக்சுவலாக நான் அதான் சொல்லணும், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரெண்டு பேர் பேசுறதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அதனால பார்வதிக்கு என்னன்னா இப்போ வந்து கம்மு வந்து ஓகே இவன் தான்டா நமக்கானவன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இப்போ அரோரா வந்து பக்கத்தில் உட்காந்து பேசுறது எப்படி சொல்ற, ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக உட்காந்து இருக்கும் போது இவங்களுக்கு வந்து ஒரு பொசசிவ் வருது. எதுக்கு அரோரா பக்கத்தில் வரா அப்படின்ற மாதிரி ஒரு காண்டு வருது. ஆனால் அந்த அரோராக்கு என்னன்னா ஆல்ரெடி துஷார் போயிட்டான், இப்போதைக்கு எனக்கு வந்து பழகிறதுக்கு ஆள் இல்லை, பேசுறதுக்கு ஆள் இல்லை, கமருதீன் தான் இருக்கான் அப்படின்ற ஃபீலிங்கில் அவங்க இருக்காங்க. இதில் பார்வதி வந்து இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறதை பார்த்தோன்னா அரோராக்கு வந்து செம காண்டாவது, என்னடா இப்படி பண்ணுறாங்க நம்மள அப்படின்ற மாதிரி இருக்கு. அரோரா பொறுத்த வரைக்கும் இப்போ லைவ்ல வந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. காரணம் வந்து ஒன்று இந்த மேட்ரு, இந்த கமருதீனை வச்சுட்டு பேசுறாங்களே அப்படின்ற ஒரு மேட்ரு. ரெண்டாவது என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் டிசர்விங்கான ஆளுங்க எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க, நான் மட்டும் உள்ள உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு அசிங்கமா இருக்கு, அடுத்த வாரம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் வெளியே போறதுக்கு அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்பா பிக் பாஸ் உனக்கு என்னப்பா ஆளே கிடைக்க மாட்டாங்களா? அந்த பொண்ணு தான் இவ்வளோ ஃபீல் பண்ணுதுல, தயவு செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடியா, ஏன் இப்படி பண்றீங்க? உண்மையிலேயே சொல்றேன், அரோராக்கு அங்க வந்து இருக்க சுத்தமா விருப்பமே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னை வந்து இப்போ நான் வீட்டுக்கு போகணும், அதுக்கு வந்து ஒரு வாரம் 7 நாள் இன்னும் நான் வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் வந்து வெயிட் பண்றாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ணல, நீங்க எல்லாம் சொல்றீங்க நான் வந்து ஒன்றும் பண்ணல, சும்மா உட்காந்துருக்கேன், தண்டத்துக்குன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எனக்கு இந்த பக்கத்துல நீங்க எல்லாருமே அடிக்கிறீங்க, ஆனா அந்த பக்கத்துல இருந்து வெளியில இருந்து பாத்தீங்கன்னா வெளியே எடுக்க மாட்டாங்க, ஓட்டு போட்டு மறுபடியும் உள்ளே உட்கார வச்சிடறாங்க அப்படின்ற மாதிரி அரோரா ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலா அரோரா ஒரு உண்மையை சொல்லவா, ஓட்டுலாம் உங்களுக்கு போடாம தான் இருக்காங்க, இந்த சேனல் தான் உங்களை வந்து வெளியெடுக்காம உள்ள வச்சு காப்பாத்திட்டு இருந்தானுங்க. நீங்க வெளில வந்த பேருக்கு கண்டிப்பா சொல்லுவீங்க பாருங்க, அதாவது மக்கள் உங்களை வந்து உள்ள தள்ளல, திருப்பி உள்ள போன்னு மக்கள் தள்ளல, சேனல் தான் உங்களை தள்ளி விட்டுட்டு இருந்தானுங்க. அவனுங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் எதிர்பார்த்தானுங்க, ஸோ அது நிறைவேறல, அதனால தான் பாத்தீங்கன்னா இப்போ அடி அடிக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்க முழு குற்றச்சாட்டு யார் மேல வைக்கணும்னா மக்கள் மேல வைக்கக்கூடாது, கண்டிப்பா சேனல் மேல தான் சொல்லணும். நீங்களே உள்ளே வைப்பீங்களா, நீங்களே என்ன போட்டு அடி அடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி வெளியே இருந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் அரோரா பார்க்கும்போது ஃபீலிங் அதான் இருக்கு. உண்மையிலேயே அந்த பொண்ணு சொல்றது சில விஷயம் உண்மை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எப்படின்னா எனக்கு வந்து ஹர்ட் பண்ண முடியல, நான் வந்து இவ்வளவு பேரை வந்து ஹேண்டில் பண்ணது இல்லை, எல்லாருமே என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாங்க, ஸோ எனக்கு வந்து கஷ்டப்படுத்த தோணலை அப்படின்ற மாதிரி அதை சொல்றதெல்லாம் கேட்கும் போது ஆக்சுவலாக முடியல, அந்த பொண்ணால் முடியல அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணுகிட்ட வந்து கண்டென்ட் வராதும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமும் சேனல் வந்து வெயிட் பண்ணுறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இன்னும் ஒரு எப்படி சொல்ல 2 வாரம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த பொண்ணு நந்தினி ஒரு கேரக்டர் வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஸ்டேஜில் வெளியே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் ஆல்ரெடி அரோராக்கு என்னென்னா ஆல்ரெடி துஷாரை வந்து அமுச்சு விட்டேன்னு எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறானுங்க. இதில் டிசர்விங்கான பிரவீன்ராஜ் வெளியே போயிட்டாரு, அதுக்கும் என்ன தான் பார்க்குறானுங்க, இந்த மூதையெல்லாம் இருக்குது ஏன் அவன் போனா அப்படின்ற மாதிரி பார்க்குறானுங்க. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் கமருதீன் கிட்ட தான் இப்போ எனக்கு க்ளோஸாக இருக்கேன், அவன் ஒருத்தன் தான், அவங்ககிட்ட பேச போனால் நீ என்னன்னா எங்கே நான் அவனை லவ் டீட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நீயும் பயத்தில் இருக்க. ஸோ இது வந்து அரோராவோட ப்ரெஷரை மட்டும் யோசிச்சு பாருங்க, எப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இதை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, சிம்பிளாக அரோரா நீ கேம் ஆட ஆரம்பிச்சா போதும், நீ எந்திரிச்சு இது பார்வதி உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்களே ஏன் இந்த மாதிரி இது பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது டேரெக்டாக என்ன பண்ணும், நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் கமருதீன்கிட்ட பேசுவேன் பழகுவேன், அது வந்து நீ என்கிட்ட கேட்கக்கூடாது, கமருதீன்கிட்ட
தான் கேட்கணும், அவங்ககிட்ட கிளாரிட்டி கொடுத்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்கறது தப்பு அப்படின்ற மாதிரி போல்டாக பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக இதே கேள்வியோ பார்வதி கிட்ட போய் அரோரா கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து எனக்கு இது ஒரு மாதிரி நல்லா சரியாக படல அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்வதி இப்படி தான் சொல்லியிருப்பாங்க, நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் பேசுவேன், அவனை உன்னால் முடிஞ்சா கமருதீன்கிட்ட போய் நீ சொல்லு, பேசக்கூடாது, நீ பார்வதி கிட்ட இது அப்படி சொல்ல பார்வதி கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நீ கமருதீன்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி தான் பார்வதியோட பதில் இருந்திருக்கும். இந்த இடத்துல இதுதான் 2 பேருக்குமான டிஃபரன்ஸ். ஒருத்தவங்க கேம் ஆடுறாங்க, ஒருத்தவங்க கேம் ஆடல, இதுதான் 2 பேருக்குமான டிஃபரன்ஸ். ஆனால் 2 பேருக்கு இப்போ பொதுவான பிரச்சனை இந்த கமருதீன் தான். யோ கமருதீன் யாரையா நீனு, என்னையா நடக்குது, ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு சுற்றிட்டு இருந்த, 2மே கிடைக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் சரியான மக்குங்க கமருதீன், அது மட்டும் கிளியராக தெரிஞ்சு போச்சு. இவ்வளோ அடி வாங்கி மிதி வாங்கி அசிங்கப்பட்டு திருப்பியும் அங்கேயே ஓடி, அப்படி என்னையா உனக்கு, எனக்கு ஏதாவது வார்த்தை சொல்லணும் வந்துட போகுது, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஆக்சுவலாக கமருதீனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட், ஒரு அது பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்னதான் கானா வினோத் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அந்த மேல் சப்போர்ட் வேணாம், ஒரு ஃபீமேல் வந்து ஒருத்தவங்க சப்போர்ட்டாக இருந்தால் தான் கமருதீக்கு வந்து அப்படியே எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். கமான் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும் போல இது கம்முன்னு கூடும்போது. ஸோ அதனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சப்போர்ட் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்டேருந்து வந்தாலும் எனக்கு ஓகே, அரோரா கிட்டேருந்து வந்தாலும் எனக்கு ஓகே, எங்கேருந்து வந்தாலும் நான் எடுத்துக்கிறேங்க. துஷார் எவிக்ட் ஆன பாருங்க, அப்போ கமருதீன் வந்து இறுக்கி அணைச்சார் பாருங்க, அதாவது வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கேயே தெரிஞ்சு போச்சு கமருதீனுக்கு இதுக்கப்புறம் வந்து வாழ்வுதாடா. இதுக்கப்புறம் கமருதீன் ஜாலியாக, நான் கமருதீன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவரோட இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, 2த்துல ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ணணும் தான் அவரோட இன்டென்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா இது சூசகமாக மறைச்சி கரைச்சலாக சொல்ல வேணாம், டேரெக்டாக கமருதீனோட இன்டென்ஷன் ஸ்டார்டிங்லேருந்து இதுதான். ஒன்று பார்வதியாக இருந்தாலும் ஓகே, பார்வதியை பார்க்கும்போது எக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறது, அரோரா கிட்ட வந்து வலின்னு வலியுது. ஒரே டைமில் 2த்தையும் ட்ரை பண்ணார். இதை வச்சு தான் பார்வதி சொன்னாங்க, நீ இந்த மாதிரி 2 பொண்ணுங்க அந்த கான்செப்ட்டுக்கு போகாத, எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போயும் அவங்களுக்கு அது பிடிக்கல. இப்போ பொறுத்த வரைக்கும் பார்வதிக்கு வந்து கமருதீன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, எனக்கு அவன் தான், அவனுக்கு நான் தான் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ அரோரா இதுக்கப்புறம் உள்ளே வராமல் அவங்க கமருதீன் கிட்ட பேச இருக்கிறது நல்லது. ஆனா பார்வதி இது திவ்யா கிட்ட வந்து சொல்லும்போது திவ்யா கிளியரா சொல்லிட்டாங்க, ஏமா பார்வதி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்ற, உனக்கும் அவருக்கும் ஒரு பொசசிவ்னஸ் இருக்குன்ற, நீ என்ன பண்ணணும்னா கமருதீனை உட்கார வச்சு தான் பேசணும், இந்த மாதிரி வந்து எனக்கு அது பேசுறது அது பிடிக்கல, நீ அரோரா கிட்ட போய் சொன்னா தப்பா இருக்கும், நீ கமருதீன் பேச தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு நான் கமருதீன் பேசிட்டேன், அவன் வந்து கிளாரிட்டி கொடுத்துட்டான், அதாவது அவ ஃப்ரெண்டு தான், நீ வேற கேட்டகரி, நான் அவ வேற கேட்டகரி, நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டான். அப்பதான் திவ்யா கேட்டாங்க, நீ அந்த கிளாரிட்டி எல்லாம் கொடுத்தான்னு சொன்னல, 2 பேரையும் உட்கார வச்சு அவன் கொடுத்தானா அப்படின்ற கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அதுதான் மெயினான விஷயம். பார்வதி கிட்ட பேசும்போது பார்வதி நீதாமா, அங்க அரோரா கிட்ட பேசும்போது அரோரா நீதாமா, பார்வதியில ஒரு ஆளா, அதாவது 2 பக்கத்துலயும் பால் அடிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எங்க கமருதீன் திருப்பி சிக்கி சின்ன மேடம் ஆக போறான்னு தெரியல. ஆனா இந்த கமருதீன் எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை வாட்டி அடி வாங்கினாலும் சரி திருந்தாத ஒரு ஜென்மன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஆனா இதுக்கப்புறம் நான் அடிச்சு சொல்றேன், இந்த லவ்ன்ற பேர்ல நம்ம ஆதிரை எஃப்ஜே ஒரு கண்டென்ட் வந்துட்டு இருந்ததுல அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுக்கப்புறம் பாருங்க என்னென்ன, ஐயோ ஆல்ரெடி கவர் மேட்டர் எல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க, இதுக்கப்புறம் என்னென்ன பேச போறானுங்கன்னு தெரியல. நான் தான் சொல்லேன், இதுக்கப்புறம் நைட்ல பாருங்க ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கும், அரோராலாம் தூக்கி சாப்பிட்டுருவாங்க. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு பேசும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுவாங்க. ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னு கூட டக்குன்னு வார்த்தை வந்துடும் தோணுது. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நைட்ல இவங்க பேசுறது வந்து ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி கண்டென்ட் வந்து திருப்பி ஆல்ரெடி பிக் பாஸை பேன் பண்ண போறேன்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. இதில் வேற பிக் பாஸ் டீம் இந்த மாதிரி கண்டென்ட்டை ரொம்ப எதிர்பார்க்குதுன்னு நினைக்கிறேன். பார்வதியை தூண்டி விடுறானுங்க, பார்வதி நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பு இல்லை, நீங்கள் யார் மேலே வேணால் அலிகேஷன் வைங்க, தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு சைடில் என்னன்னா பார்வதி மூஞ்ச உடச்சு ஒரு பக்கம் உட்கார வச்சிருக்காங்க. இதில் வந்து அதில் வேற ஒரு விஷயம் இருக்கு, பார்வதி வந்து இது ஆச்சுல அது சபரின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அதில் வேற ஒரு மேட்டர் இருக்கு, அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த அரோரா பார்வதி இந்த 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட கமருதீனுக்கு போட்டி போடுற மாதிரி இருக்குல்ல. சோ இது வந்து கமருதீனோட ஒர்த்துன்னு தோணுதா, இல்ல இவனுக்குலாம் ஏன்டா 2 பேரும் இந்த மாதிரி இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி தோணுதா? சோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.